ஒரு காகம் ஒரு தவளையை பிடித்துக் கொண்டது. அதை அழகில் கவ்விக்கொண்டு ஒரு கூரையில் போய் உட்கார்ந்து கொத்தித் தின்ன நினைத்தது. கூரையில் உட்கார்ந்ததும் தவளை சிரித்தது. "ஏன் சிரித்தாய்?" என்று கேட்டது காகம். "வேறொன்றுமில்லை. இதே கூரையில் இன்னொரு மூலையில் என் அப்பா இருக்கிறார். மகாபலசாலி, கோபக்காரர். நான் குரல் கொடுத்தால் உடனே வந்து உன்னை ஒரே அறையில் கொன்று சாப்பிட்டு விடுவார்" என்றது. இதைக் கேட்ட காகம், "இந்த இடம் சரியில்லை" என்று தவளையை கவ்விக்கொண்டே ஒரு சாக்கடைக்குப் பறந்து சென்று அங்கே உட்கார்ந்தது. அப்போதும் தவளை சிரித்தது. "ஏன் சிரிக்கிறாய்?" "வேறொன்றுமில்லை. இங்கே சிறிது தூரத்திலேயே என் மாமா இருக்கிறார். அவர் எங்கள் அப்பாவை விட 100 மடங்கு பலசாலி. என்னுடைய குரல் கேட்டு அவர் வந்தால் உன் கதி அதோ கதிதான்." காகம் பார்த்தது. அந்த இடமும் பாதுகாப்பானதல்ல என்று தவளையை கவ்வி கிணற்றோரத்தில் போய் உட்கார்ந்தது. தவளையை சாப்பிடப் போகும் தருணத்தில், "காகமே, உன் அலகு மழுங்கி இருக்கிறது. அதனால் என் உடம்பை கிழிப்பதோ கடிப்பதோ உனக்கு கஷ்டமாக இருக்கும். கல்லில் உன் அலகை தீட்டிக்கொண்டு அப்புறம் என்னை கொத்தித் தின்னு. நீயும் கஷ்டமில்லாமல் பசியாறலாம், நானும் கஷ்டமில்லாமல் உயிரை விடலாம்" என்று சொன்னது தவளை. காகமும் அவ்வாறே தவளையை கீழே விட்டுவிட்டு கல்லில் அலகை தீட்டத் தொடங்கியது. அந்த சமயத்தில் தவளை கிணற்றினுள் குதித்துவிட்டது. காகம் அலகை தீட்டிக் கொண்டு வந்து, "காகழே, மேலே வா, அலகை தீட்டிவிட்டேன்" என்று சொல்லி அழைத்தது. "என்னால் எப்படி சுவரில் ஏறி வர முடியும்? நீயே இங்கே வந்து சாப்பிடு" என்று சொல்லி தவளை நீரில் மூழ்கியது.